இறைநேச செல்வர்கள் அவர்கள் மறிப்பதும் இல்லை, மரணிப்பதும் இல்லை. அவர்கள் அல்லாஹ்வின் சிருஷ்டிக்கு மிக அருகாமையில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் சிருஷ்டிக்கு மிக அருகாமையில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். தங்களைத்தானே வைத்துக் கொண்டு, தங்களைத்தானே வருத்திக் கொண்டு இறை தியானத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர்கள். மகான் அவர்களின் நிழற்குடையில் நின்று யார் செய்ய வருகின்றிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அருள்மலை பொழிந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் நேசர்கள், இறை நேசர்களை நாடி வருவோர்களில் தீராத குறைகள் எல்லாம் தீரும், தீராத கஷ்டங்கள் எல்லாம் தீரும், தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீரும். யாரெல்லாம் இந்த மகானவர்களின் நிழற்குடையில் நின்று யார் செய்ய வருகின்றிருக்கும் அனைவரின் நாட்ட தேட்டங்கள், நியத்துவாதுகள், துவாக்கள், ஹலாலான வேண்டுதல்கள், ஹலாலான துவாக்களை ரப்புல் ஆலமீன் நிறைவேற்றி வைக்கும் சமயம் இது. அனைவரும் மகானிடத்தில் அல்லாஹ்விடத்திலும் கையேந்தி நில்லுங்கள். நீங்கள் கேட்கக்கூடிய துவா இந்த சமயம் நிறைவேறும் சமயம் இது. யா அல்லாஹ், இங்க குழுமி இருக்கும் எம் அனைவரின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. இங்க குழுமி இருக்க அனைவரையும் கொடிய நோயில் இருந்தும், விஷ ஜந்துக்களில் இருந்தும், இயற்கை சீற்றத்தில் இருந்தும், விபத்துக்களில் இருந்தும், பலாய் விசுபத்துக்களில் இருந்தும், கண் திருஷ்டியில் இருந்தும் யாரும் நீ பாதுகாத்தருள்வாயாக. அல்லாஹ் அவுலியாக்கள், இறை நேசர்கள் அவர்களுக்கு எவ்வளவு அச்சமும் இல்லை, அவர்கள் சஞ்சலப்படவும் மாட்டார்கள். அலாயின் அவுலியாயி அல்லாஹி ராஹானி இலைஹி வராஹானி வஸலம் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்பொழுது நீங்கள் நாவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் மகான் அவர்களின் இஷ்ட கொடி, இஷ்ட நிறம் பச்சை நிறம், இளம்பிறை சின்னம் பொறிக்கப்பட்ட பச்சை நிறம். இதோ இப்பொழுது அண்ணன் சோழானி அவர்களின் மகனார் காதர் ஹசன் அவர்கள் இப்பொழுது கொடியை ஏற்றுவார்கள். நாளை